இருக்காது. பேரறிஞர் அண்ணா என்ற தலைவன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று சொன்னால் பெண் சுதந்திரம் இங்கே நிலைத்திருக்காது. ஐயா கலைஞர் என்கிற மா மனிதன் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று சொன்னால் பெண்களுக்கான சட்டம் இந்த நாட்டிலே பிறந்திருக்காது. எத்தனை திட்டங்கள் இந்த நாட்டிலே முதலாக வேலை வாய்ப்பிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது திமுக. மகளிர் காவல் நிலையம் முதலாக காவல்துறையிலே பெண்களை அறிமுகப்படுத்தியது திமுக. பெண்களுக்காக தனி சட்டங்களை கொண்டு வந்தது திமுக. சுய உதவி குழுக்கள் மூலம் பெண்களை தலைநிமிர செய்தது திமுக. பெண்களுக்கு அரசு பணியில் இருக்கும் பெண்களுக்கு பேறுகால விடுப்பாக 1 வருடம் கொடுத்தது திமுக. கருவுற்ற பெண்களுக்கு 6 மாதங்களுக்கு உதவித்தொகை வழங்கியது திமுக. மகளிர் விடியல் பயணம் கொடுத்தது திமுக. கலைஞர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் கொடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக. புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் கொடுத்து பெண்களை படிக்க வைத்துக் கொண்டிருப்பது திமுக. பெண்களுக்கு இந்த நாட்டிலே முதலாக சட்ட சொத்திலே பங்கு சட்ட உரிமை கொடுத்தது திமுக. தாய்மார்கள் இங்க பெருவாரியாக இருக்கிறீர்கள். இங்கே ஒரு வரலாற்று உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே அண்ணல் அம்பேத்கர் 32 டிகிரி படித்தவர், 3 PhD வாங்கினவர் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர். பாராளுமன்றத்திலே சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு மசோதாவை கொண்டு வருகிறார். அது என்ன மசோதா என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு கொடுக்க வேண்டும்.